பேச்சியம்மா ஓ பேச்சியம்மா, பேதைகளுக்கு வரம் தரும் அன்னையே, கற்பிணியின் கைவிளக்கில் காப்பாய் வந்து நிற்கும் தெய்வமே, காயமொழி நாட்டு காவல் அன்னை கருணை பொங்கும் அம்மையே, பாண்டிய நாட்டில் வல்லராஜன் பாவம் செய்து வாழ்ந்தான், பெருமக்கள் ரிஷி முனிவருக்கு பேரதிகாரம் கொடுத்தான், அவரது தவம் தாங்காதே சாபம் வந்து சேர்ந்தது, பிறக்கும் குழந்தை பூமி தொடினா நாடே நாசமாகுமே, என்ன செய்வேன் என துடித்தார். மன்னனின் மனம் நடுங்க, பிரசவிக்கும் மனைவிக்காய் பிரசவி யாரும் வரவினே, அப்போதே வயது பெண் வடிவில் அன்னை வண்ண நின்றாள், அவள் தேவி புனித உருவம், ஆனால் அவன் அறியவில்லை. குழந்தை பூமி தொடாதபடி காப்பேன் நான் என கூறி பேச்சியம்மன் கருணையுடன் வேலையை ஏற்றுக்கொண்டாள், பிறந்த குழந்தை ஒரு நாள் நிலம் தொடாது காத்து, பிரசவ வேதனை தீர்க்க வந்த தாயின் தெய்வ தோற்றம், ஆனால் மன்னன் நன்றி மறந்து வேட்டை மனம் கொண்டா, அம்மன் கேட்டதை தராமல் கொல்ல முயல தொடங்கா, அப்போது காளி உருவம் காட்டி கோபம் தீயாயிருந்தாள், மன்னனும் மனைவியும் வம்சமும் மாய்ந்து போனது இடத்திலே, கோபம் தணிந்த பேச்சியம்மன் காயா மொழி நாய்க்கு காக்கும் காவல் தெய்வமாக சார்ந்த உருவம் கொண்டாள், வணங்க வரும் மக்கள் எல்லாம் வாழ்வில் நிம்மதி காண, கற்பிணிக்கு சுக பிரசவம் குழந்தை நலமாய் வளரும், நான் கூடிக்கொள்ளும் மும்முரெல்லாம் தீய சக்தி வராது, ஏவல் பில்லி சூனியம் என்னை கண்டு ஓடுமே, குடும்பத்தில் ஒற்றுமையும் குழந்தையில் பேச்சாற்றலும் கொடுப்பேன் என்று அன்னையே உறுதிமொழி கூறினாள். பேச்சியம்மா ஓ பேச்சியம்மா, பேச்சியம்மா ஓ பேச்சியம்மா, 29 முதன்மையம்மன் அவளே சுடலை மாடன் கூட வந்து தாயின் உத்தரவு கேட்பான், கருப்பனுடன் காவல் நின்று காடும் நாட்டும் காப்பான், சக்தி தேவி அவதரமாவான பேச்சி அம்மையே, கையில் வாழ் திரிசூலம் அக்னி கீடம் தலையில் விரிந்த சடை திரிந்து உளவும் உருண்ட கண் கொண்டவள், கபாலே பாத்தியம் தாங்கி சீலை பிள்ளை ஏந்தி சாட்டை உடுத்தெய்வம் காட்டு தெய்வம் போற்றுவார், குழந்தை வேண்டி தம்பரிதல் மனமுருகி தொழுதார், பேச்சியம்மன் அருளுருவில் கருவில் உயிர்த்திருக்கும், பிறந்த குழந்தை நலமாய் வளர வேண்டும் என்றார், மரத்தொட்டில் நேர்த்தி சேர்த்து பொம்மை வைத்து வைப்பார்கள்,